இன்று உலகெங்கிலும் எத்தனையோ நோய்களும் புது புது வியாதிகளும் பரவிக்கொண்டிருக்கும் வேளையில் எத்தனையோ நோயை பற்றி நாம் அறிந்து கொள்ள கேட்க நேருகின்றது. அது எந்த அளவிற்கு நாம் கூர்ந்து கவனிக்கின்றோமோ அல்லது உற்று நோக்குகின்றோமோ பதிவாகி விடுகின்றது. இரத்தத்திலேயும் கருவின் தன்மை அடைந்து அணுவாக வளரும் வாய்ப்புகள் வருகின்றது. அதேபோல சண்டை போடுவர்களை பார்த்தாலும் அந்த சண்டை உணர்வுகளும் கருவாகி உருவாகி அணுக்களாக விளையத் தொடங்குகிறது. நாம் கோபப்படவே வேண்டாம். கோபப்படுவரை ஒரு 10 நாளைக்கு சேர்ந்தால் போல் வேடிக்கை பார்த்தாலே போதும். இரத்தத்தை பரிசோதித்து பார்த்தால் இரத்த கொதிப்பிற்குண்டான அறிகுறிகள் தென்படுகிறது என்று டாக்டர்கள் சொல்வார்கள். இதே போல ஆஸ்மா நோய் உள்ளவர்களை கூர்ந்து கவனித்தால் இரத்தத்தை பரிசோதித்தால் ஆஸ்மாவிற்குண்டான அறிகுறிகள் தென்படுகிறது என்று சொல்வார்கள். இதே போல சர்க்கரை சத்து அதிகமாக உள்ளவர்கள் நாம் அடிக்கடி அதிகமாக பழகினால் அந்த அணுக்களும் இரத்தத்தில் கலந்து விடுகின்றது. இரத்தத்தை பரிசோதித்தால் சர்க்கரை வியாதி உங்களுக்கு இப்பொழுது ஆரம்பித்து விட்டது என்றெல்லாம் கூட சொல்வார்கள். இதெல்லாம் நாம் அன்றாட வாழ்க்கையில் கேள்விப்படுவதன் புரிது ஒன்றும் அல்ல. அதே போல இதையெல்லாம் சுட்டிக்காட்டி இதையெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்றால், நமக்கு எந்த வகையிலே நோய் வருகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான். சர்க்கரை வியாதியால் அவதிப்படுவதில் என்னால் முடியவில்லை என்று சொல்லும்போது கேட்க நமக்கு சந்தர்ப்பங்கள் அமைந்தால் அடுத்து என்ன செய்ய வேண்டும்? அடுத்த கணமே நம் நினைவு ஈஸ்வரா என்று புருவ மத்திக்கு செல்ல வேண்டும். துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி எங்கள் இரத்த நாளங்களில் கலக்க வேண்டும். எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும். மாமகர்ஷி ஈஸ்வரரை புரியவருடைய அருளால் அகசியமா மகர்ஷி நற்சக்தி நாங்கள் பெற வேண்டும். எங்கள் இரத்த நாளங்களில் அது கலக்க வேண்டும் ஈஸ்வரா என்று குரு அருள் துணை கொண்டு எல்லா மகர்ஷியின் நற்சக்தி நம் இரத்தங்களில் வலுவாக்கி அந்த மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கும் மரண பயத்தை வென்ற மகர்ஷியுடைய அருள் சக்தி எங்களுக்கு கிடைக்க வேண்டும். எங்கள் உடல் முழுவதும் அந்த சக்தி படர வேண்டும். அந்த நோயாளிகளுடைய உடல்களிலும் மரண பயத்தை வென்ற மரணத்தை வென்ற மகர்ஷி சக்தி படர வேண்டும். அவருடைய நோய்கள் நீங்க வேண்டும் என்று அங்கே இன்றைய உணர்வை பாய்ச்சிவிட்டால் அந்த நோய் நமக்குள் உருவாகாதபடி தடுத்து விடலாம். இதெல்லாம் ஒரு பழக்கத்திற்கு வர வேண்டும். எல்லோருடன் நாம் சாதாரணமாக சகஜமாகத்தான் பழகுகின்றோம். ஆனால் அவர்களோ எங்களுக்கு வலி வேதனை அதிகமாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, பதிவு கொண்டு கேட்கும் பொழுது நம் உயிரில் ஏற்பட்டு அது பதிவாகி விடுகின்றது. ஆகவே ஞாபகமாக அந்த நேரங்களிலெல்லாம் இதுபோன்ற மரண பயத்தை வென்ற மரணத்தை வென்ற மகரிஷியின் அருள்சக்தி நாங்கள் பெற வேண்டும், எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும் என்று கவனமாக நாம் ஆத்ம சுத்தி செய்து அந்த உடலை வளர்த்துக் கொள்ள வேண்டும். மகரிஷியின் அருள்சக்தி அவர் நோயிலிருந்து விடுபட வேண்டும் என்று நாம் சொல்லிவிட வேண்டும். என்னால் இப்படி எடுக்கக்கூடிய உணர்வு நம் இரத்தத்திலே கலந்து விடுகின்றது. நோயை தணிக்கக்கூடிய சக்தியாக மாறுகின்றது. கையிலே அல்லது உடம்பிலே ஏதாவது அழுக்கப்பட்டால் உடனடியாக எப்படி அதை மனமோந்து தூய்மைப்படுத்துகின்றமோ, இதை போன்ற நோயை பற்றி உணர்வு வந்தாலும் உடனே அதை மறந்து துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று உடலை நலமாகக்கூடிய சக்தியாக நாங்கள் பெற வேண்டும். சர்க்கரை சத்தோ இரத்த கொதிப்போ ஆஸ்மா நோயோ அது எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் குறைய வேண்டும், மகர்ஷி சக்தி படர வேண்டும் என்று இதைத்தான் பெருக்கிக் கொண்டே வர வேண்டும். இப்படி பெருக்கிக் கொண்டு வந்தால் அதன் மின் இரத்தத்தை பரிசோதித்து பார்த்தால் இரத்த கொதிப்போ சர்க்கரை வியாதியோ இதுபோன்ற தொல்லைகள் குறைந்திருப்பதை காணலாம். நம் எண்ணத்தாலே இதையெல்லாம் மாற்றி அமைக்க முடியும். நம் எண்ணத்திற்கு அவ்வளவு பெரிய சக்தி உண்டு. ஆக வீட்டில் அருமையான சக்கரம் இருந்தால் அதற்கு முன் அமர்ந்து துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி நாங்கள் பெற வேண்டும், எங்கள் உடல் நோய் நீங்க வேண்டும், எங்கள் உடல் நலம் பெற வேண்டும், எங்கள் உடலில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்கள் முழுவதும் சீராக இயங்க வேண்டும் என்று இதை எண்ணிக்கொண்டே வர வேண்டும். இது கூட கூட நம் உடலில் அனைத்துமே அந்த தீமைகள் அகலத் தொடங்கும். ஆனால் அதே சமயத்தில் எப்படித்தான் இருந்தாலும் இந்த உடலிலேயே நாம் கடைசி வரை வாழ முடியுமா என்றால் முடியாது. குறித்த காலம் வரையிலும் அந்த அருள்சக்தியை பெருக்கி பழகுதல் வேண்டும். அந்த குறித்த காலம் என்று சொல்வது நாம் இன்று வளர்ச்சியின் பாதையில் இருக்கும் பொழுதே நாம் இந்த நேரத்திலேயே
குருநாதர் பதிவு செய்து எடுத்து அதை வளர்த்து பழகுதல் வேண்டும். துருவ நட்சத்திரத்தினுடைய அதிகமாக சேர்க்க சேர்க்க இந்த உடலுக்கு பின் தீமைகள் நமக்குள் சேராதபடி பிறவி இல்லாத நிலையில் அடைகின்றோம். அதே சமயத்தில் நாம் என்ன இந்த உடலில் இருந்து கொண்டு போகிறோம் என்று சொல்ல முடியுமா? சேர்த்து வைத்த சொத்து நாம் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய மற்ற பணமோ காசோ இவையெல்லாம் நம்முடன் கொண்டு போகக்கூடிய நிலையில் இல்லை. அருள்சக்திகளை பெருக்கிக் கொண்டே வந்தால் இந்த வாழ்க்கையில் மற்ற நிலைகள் அனைத்தும் பற்றற்றதாக மாறும். முதல்ல சொன்னது போன்ற நோய்கள் பலவீனமாகும். சிந்திக்கும் தன்மை வரும். சிந்திக்கும் தன்மை வந்தாலும் வளர்ச்சியின் பாதையில் நாம் சென்றாலும் கூட, உதாரணமாக ஒரு செடி மரமாகி காய்த்து அதனுடைய காப்பு எல்லாம் முடிந்த பின் அந்த மரமும் பட்டு போகத்தான் செய்யும். அதுபோல் நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களும் மடியத்தான் செய்யும். மடிந்தாலும் கடைசியில் எந்த சத்து உயிருடன் ஒன்றி இருக்க வேண்டும்? துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் அதைத்தான் நமக்குள் உயிரோடு ஒன்றி வடிகட்டிய நிலையாக நாம் சேமிக்க வேண்டும் இந்த உடல் வாழ்க்கையில். அது உயிரில் அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய எஞ்சி இருக்கப்படும் பொழுது அங்கே செல்லுகின்றோம். அந்த உயிரோடு ஒன்றி மகர்ஷி நல்வட்டத்தில் இணைவதே சொர்க்கம் என்று சொல்வது. அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய பெருக்க 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 நமது உயிர் அங்கே இழுத்து கொண்டு செல்கின்றது. என்றால் அப்படி உயிருக்குள் இப்படி ஒரு பாச கயிறாக அறிஞனின் உணர்வுகளை பற்றுடன் பற்றும் அந்த பழக்கத்திற்குத்தான் துருவ நட்சத்திரத்தோடு என்றும் நீங்கள் இணைந்து வாழ்வதற்குத்தான் இத்தகைய பயிற்சியை கொடுக்கிறோம் என்று இந்த உபதேசத்தின் வாயிலாக நமக்கு தெரியப்படுத்துகின்றார்கள்.